இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட பாருங்க ஒரு ஃப்ளூடிக் வரனாங்க 2012 மாடல்ல சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல விடி பெட்ரோல் வெறும் 70,000 கிலோமீட்டர் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஒரு ஜென்யூனான குவாலிட்டியில ஒரு புது வண்டிக்கு நிகரான வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டிக்கு ஸ்பெஷலான ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 மந்த் இன்ஜின் வாரண்டி, 3 மாசம் இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டி கொடுக்குறதுக்கு இருக்கும். இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டா ஃபுல் வீடியோ பாருங்க. கண்டிப்பாக ரேட்டும் கடைசியில் சொல்கிறோம், மிஸ் பண்ணாமல் கேளுங்க. வண்டியை நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. வண்டி பிடிச்சிருந்தா மட்டும் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் நாலுமே பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்காங்க. வண்டியில் ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம் இது எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 மந்த்துக்கு மேலே கரண்ட்டில் இருக்குது. ரொம்பவே குவாலிட்டியான வண்டி, ஒயிட் கலரில் ஒரு ஜென்யூனான ஒரு கண்டிஷனோட இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டால் உடனே நம்ம எம்என் கார்ஸில் இந்த வண்டி எடுத்துக்கோங்க. வண்டியோட நம்பர் TN 20 CY 7090ங்க. வண்டி நம்பருமே நச்சுன்னு சூப்பராக இருக்குது. ஒரு தெளிவான குவாலிட்டியில் ஒரு ஃப்ளூடிக் வரனா பெட்ரோல் வண்டி, ரொம்பவே லோ மெயின்டெனன்ஸில் பெரிய லெவலில் வேலையெல்லாம் நம்மளுக்கு வைக்காது. பெட்ரோலை மட்டும் ஓட்டிக்கிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு போகலாம். அந்தளவுக்கு சூப்பரான குவாலிட்டியோட இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டால் உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்டோ 2 வண்டி போட்டிருந்தோம். அதில் ஒரு ப்ளூ கலர் வண்டி சோல்ட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு XUV 500 போட்டிருந்தோம். அந்த வண்டியுமே சோல்ட் ஆயிடுச்சுங்க. அன்னன்னைக்கு சோல்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த வண்டி இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் சூப்பரான பட்ஜெட்டில் வித் இன்ஜின் வாரண்டியோட. இப்போ வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸ், இன்ஜினோட கண்டிஷன் எல்லாமே நம்ம பார்த்துருவோம் வாங்க. வண்டியோட இன்டீரியரில் டோர் பேட் சைடு பாருங்கள், 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சைடு மிரர், சென்ட்ரல் லாக் உள்ள சுவிட்ச் எல்லாமே வந்துடுது. டோர் பேடோட கண்டிஷனுமே பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 71,023 கிலோமீட்டர் தான் வண்டி ஓவரால் ஓடி இருக்குது. ரொம்பவே ஜென்யூனான குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது. வண்டியோட ஸ்டேரிங் பாருங்கள், பவர் ஸ்டேரிங் வந்துடுது. இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. ஏசி எல்லாமே வந்துடுது. மேனுவல் கியர் தான், அதுவுமே வந்துடுது. டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்கள் ரொம்பவே நீட் அண்ட் குட் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு புது வண்டிக்கு நிகரான ஒரு கண்டிஷனில் கியர் ஷிஃப்டிங் ஆகட்டும், கிளச்சு, பிரேக்கு, சஸ்பென்ஷனு, வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே ஒரு புது வண்டிக்கு நிகரான கண்டிஷனில் இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பாருங்கள், நல்ல ஒரு தாராளமான ஒரு லெக் ஸ்பேஸோட நல்ல ஒரு ஸ்பேசஸ் வந்துடுது. வண்டியோட ரியர் ஃப்ரண்ட் வியூ பாருங்கள் சூப்பராகவே இருக்குது. மேலே அப்பன்சருமே பாருங்கள் தெளிவாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். வண்டியோட பூட் ஸ்பேஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். வண்டியோட பூட் பாருங்கள் நல்ல ஒரு தாராளமான பெரிய ஸ்பேசஸ் வந்துடும். நிறைய லெக் ஸ்பேஸ், அதாவது உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்துடுது. நிறைய லக்கேஜஸ் வந்து நம்மளால் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டெப்னி பாருங்கள், ஸ்டெப்னி ஒரு 70-80% கண்டிஷனில் ஸ்டெப்னி, வீல் ஸ்பானர், ஜாக்கி என்னென்ன தேவையோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. வண்டியில் இல்லைன்றது எதுவுமே கிடையாது, எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் கண்டிஷனு, இன்ஜினோட சவுண்டு, குவாலிட்டி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. இப்போ வண்டியோட பானட் ஓப்பன் பண்ணிடலாம். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்றத வீடியோவில் காட்டிடுறேன். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பாருங்கள், சீல்டு இன்ஜினுங்க, பக்காவான சீல்டு இன்ஜின் கண்டிஷனில் விடி பெட்ரோல் வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்குது. வண்டியோட ஆப்ராம் சைட்லாம் பாருங்கள் ஒரிஜினாலிட்டி கலையாமல் கம்பெனி பேஸ்டோட தெளிவாக இருக்கும். எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது இந்த வண்டியில். ரொம்பவே ஜென்யூனான குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. பேட்டரியோட கண்டிஷனுமே நீட்டாக பக்காவாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குன்றதை நம்மளோட கேமராவை டைரெக்டாக உள்ளே இன்செர்ட் பண்ணி நம்ம சவுண்டையுமே காட்டிடுவோம், வாங்க பார்ப்போம். வண்டியோட இன்ஜின் குவாலிட்டிலாம் சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நம்ம 3 மந்த் இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டி கொடுக்குறதுக்கு இருக்கோம். 2012 ஒரே ஓனருங்க, டைரக்ட் RC ஓனர்கிட்டேருந்து வந்திருக்கு. ஒரு ஓனர் 4 பேர் யூஸ் பண்ண வண்டியெல்லாம் நம்மக்கிட்ட வராது. டைரெக்டாக RC ஓனர்கிட்ட வண்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுப்போம். அந்த வரிசையில் இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்குது.
இந்த வண்டி 2012 சிங்கிள் ஓனர். வண்டி 70,000 கிலோமீட்டர் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. வண்டி வாங்கினதுலேருந்து இப்போ வரையும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டோ ஆக்சிடென்டல் ஹிஸ்ட்ரியோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ரொம்பவே தெளிவான குவாலிட்டியில் ஒரு சூப்பரான ஹோண்டாய் வெர்னா எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கோங்க. இந்த வண்டிக்கு நம்ம எம்என் கார்ஸில் நாங்கள் கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 3,65,000 ரூபா. ஒரு சூப்பரான குவாலிட்டியில் புது வண்டிக்கு நிகரான ஒரு ஹோண்டாய் வெர்னா வெறும் 3,65,000 ரூபா குவாட் பண்ணுறோம். இந்த ரேட்டும் ஃபிக்ஸட் கிடையாது, சின்னதாக குறைச்சி கொடுத்துடலாம். இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இம்ப்ரெஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா அந்த வண்டியை பார்த்து கண்டிப்பாக இந்த வண்டிக்காக கால் பண்ணுங்கள், டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள், வண்டியை ஓட்டி பாருங்கள். வண்டி திருப்தியாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க, ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.